வணக்கம். இன்னைக்கு ரவா தோசை செய்ய போகிறோம். ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அதே மாதிரியான ரவா தோசை, அதே மொறுமொறுப்போட, அதே டேஸ்ட்டில் மெல்லுசா நம்மளால் வீட்லேயும் செய்ய முடியும். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் 1 கப்பு ரவா எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். 3/4 கப்பு அரிசி மாவு, 3/4 கப்பு மைதா, இது மூணுத்தையும் ஒன்றா சேர்த்துடுறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடுறேன். ஒரு 2 கப்பு மோர் இதில் சேர்க்குறேன். மீதிக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற விட்டுடணும். இப்போ 20 நிமிஷம் ஆயாச்சு. இதை திரும்ப ஒரு தடவை விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே ரவையெல்லாம் சேர்ந்து நல்லா ஊறி இருக்கு. இதில் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு ரவையை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது ஒரு துண்டு இஞ்சியை பொடிசாக கட் பண்ணியிருக்கு, அதையும் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடுறேன். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், அதையும் இதில் சேர்த்துருவோம். எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ரவா தோசைக்கு உண்டான மாவு தயாராகிடுச்சு. இப்போ கல் காய வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா தடவி விட்டுக்கணும். இப்போ இந்த மாவை ஒரு கிண்ணமோ அல்லது டம்ளரோ அந்த மாதிரி மொண்டு இது ஒரே இதாக ஊற்றிடணும். கரண்டியால் மொண்டு ஊற்றினா சரி வராது. இப்போ நான் ஒரு கிண்ணத்தால் ஊற்றுறேன். ஒரே இதாக ஊற்றிடணும். இந்த மாதிரி ஊற்றிக்கணும். அப்போ தான் ஒரே சமமாக வரும். இப்போ சாதாரணமாக நம்ம ஊற்றுற தோசையை விட இதில் கொஞ்சம் கூட தான் எண்ணெய் விடணும். கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சம் நிதானமான தீயில வேக விடணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ இந்த மாவில் நான் மோர் விட்டேன் இல்லையா, அது இந்த மோரில் ரொம்ப புளிப்பு இல்லை, அதனால் நான் 2 கப்பு அளவுக்கு விட்டுருக்கேன். இது அவங்கவுங்க அந்த மோரினுடைய புளிப்பு தன்மையை அனுசரித்து திட்டமாக பார்த்து ஊற்றிக்கணும். இப்போ நல்லா வெந்திருக்கு. ஒரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு வெந்ததை எடுத்துட வேண்டியதுதான். இப்போது ரவா தோசை நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.